குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா நெய்பர்ஹுட்ஸ் அண்ட் லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் அ செட். ஸோ டெஃபினேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, செட் n is called a neighborhood of a point P if there exists an open interval I containing P and contained in the set, that is P belongs to I belongs to n. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி என்னன்னா, நமக்கு வந்து இன்டர்வல்னா என்ன, செட்னா என்ன நம்ம நல்லா தெரிஞ்சா இதை நம்ம டீட்டெயிலாக பண்ணலாம். சரி, ஓகே. நம்ம யூஸ்வலாக வந்து நம்மளுடைய சின்ன கிளாஸ்ல செட்டு தான் என்ன படிச்சிருக்கோம். செட்டு வந்து ஆல்வேஸ் இந்த மாதிரி ஒரு பிளேயர் பேக்கெட் போட்டு AEIOU இது வந்து செட் ஆஃப் வவல்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதே மாதிரி தான் நமக்கு இங்க செட்டு அப்படின்னா என்னன்னா, இங்க நம்ம வந்து கொஞ்சம் ஹையர் லெவல்ல பார்க்க போறோம். செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். இதே வந்து நம்ம இன்னொரு வாட்டி அனதர் ஃபார்ம்ல கூட எழுதலாம் இல்லையா. A equal to set of all x such that x is vowels இல்லையா, vowels in English alphabet. நம்ம அது மாதிரி சொல்லுவோம் இல்லையா, English alphabet அது மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேவா, சும்மா இது ஒரு டெஃபினிஷன் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து செட்டோடைய அனதர் நோட்டேஷன் பார்க்க போறோம். ஸோ செட்டோடைய அனதர் நோட்டேஷன் என்ன அப்படின்னா, நம்ம பெரிய பெரிய செட்டை பத்தி முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். மோஸ்டா இருக்கிறது நமக்கு ஒரு நம்பர் சிஸ்டம் தான். நம்பர் சிஸ்டம்னா நமக்கு என்னன்னு தெரியும். அந்த நம்பர் சிஸ்டத்தை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டோம்னா போதும். ஸோ இப்போ வந்து யூஸ்வலாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டார்டிங் நம்பர் சிஸ்டம் வந்து நேச்சுரல் நம்பர் சொல்லுவோம். நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 1 2 3 4 அது அப்படியே போயிட்டே இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஹோல் நம்பர்ஸ் சொல்லுவோம். ஹோல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 0 1 2 3 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி நமக்கு வந்து ரேஷனல் நம்பர் சிஸ்டம் சொல்லுவோம். ரேஷனல் நம்பர்னா கியூன்னு டினோட் பண்ணுவோம். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா P/Q ஃபார்ம்ல இருக்கும். வேற P அண்ட் Q வந்து பாத்தீங்கன்னா இன்டீஜர்ஸ் அண்ட் Q வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும் டினாமினேட்டர்ல. ஸோ இதுல நம்ம இன்டீஜர்னா என்னன்னு சொல்லணும். இன்டீஜரும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், இன்டீஜர்னா என்ன அப்படின்னு. ஸோ அதையும் நான் சொல்றேன், ஒரே நிமிஷம். ஸோ இன்டீஜர் செட்ஸ்னா எப்படின்னா, இன்டீஜர் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அண்ட் நியூட்ரல் நம்பர்ஸ் எல்லாமே வரும். ஸோ இன்டீஜரை Z டினோட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். 0 +1 +2 +3 அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் வந்து -1 இந்த பக்கம் -2 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே கூட ஒரு செட்டு தான். அதே மாதிரி இரேஷனல் நம்பர் Q காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். செட் ஆஃப் ஆல் இரேஷனல் நம்பர் எப்படி என்னென்ன ஃபார்ம்ல இருக்கும்னா, ஜஸ்ட் லைக் இது ஒரு எக்ஸாம்பிள் தான். √2 √3 πe இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதில் நிறைய இரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்பர் சிஸ்டத்தை நம்ம இங்கே செட்டாக தான் பார்க்க போறோம். ஓகேவா. ஸோ இங்கே நீங்க இன்டர்வல்னா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ரியல் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றது வந்து எல்லாமே வந்து பார்த்தோம்னா இதுல தான், ரியல் லைன்ல தான். ஸோ ரியல் லைன்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்பர் சிஸ்டம்னா என்ன அப்படின்றது நமக்கு நல்லா தெரியணும் முதல்ல. ஸோ ஒரு லைன் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா அதுல வந்து எல்லா நம்பரும் அடங்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு லைன், இப்போ இதான் நம்பர் லைன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு இன்டர்வல் நீங்க சொல்றேன் அப்படின்னா, இப்போ இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வல் இது. இப்போ ஏன்னா இந்த ஏவும் பியும் எக்ஸ்க்ளூடடு, உள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே இன்க்ளூடடு. ஸோ இந்த இன்டர்வல் நான் ரியல் நம்பர்ல சொன்னேன் அப்படின்னா இதுல இருக்க எல்லாமே கலந்து வந்துடும். ரேஷனல் இரேஷனல் எல்லாமே வரும். ஸோ இதுல இன்ஃபைனைட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா. ஏன்னா நம்ம வந்து ரேஷனல் நம்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டென்ஸ்னா ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் நடுவில் ஏகப்பட்ட ரேஷனல் நம்பர் ஏகப்பட்ட இரேஷனல் நம்பர் இருக்கும். அதாவது தேர் இஸ் இன்ஃபைனைட் ரேஷனல் அண்ட் இரேஷனல் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ் லைக் A and B. இதுக்கு நடுவில் இன்ஃபைனைட் ரேஷனல் பாயிண்ட்ஸ் இருக்கும், இன்ஃபைனைட் இரேஷனல் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து
அதனாலதான் ரேஷனல் நம்பர்ஸும் இரேஷனல் நம்பர்ஸும் டென்ஸ் இன் ஆர்னு சொல்லுவாங்க. டென்ஸ் இன் ஆர்னா ரியல் நம்பர்ல ரொம்ப டென்ஸா இருக்கும். டென்ஸ்னா இங்கிலீஷ் மீனிங்ல டென்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், அடர்த்தியா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் மீனிங் அர்த்தம். ஸோ இங்க நம்ம அதே மாதிரி தான் மீனிங். ஸோ இப்போ வந்து நான் ஒரு இன்டர்வல் சொல்லணும், அந்த இன்டர்வல் எல்லா பாயிண்ட்டுமே வந்துடும். ஸோ ஓகே, இப்போ நம்ம நெய்பர்ஹுட்னா என்னன்ற டெஃபினேஷனுக்கு வருவோம். ஸோ இப்போ நெய்பர்ஹுட்னா நம்ம இங்கிலீஷ்ல மீனிங் படி நெய்பர்ஹுட்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா சுத்தி இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம நெய்பர்ஹுட்ஸ்னா அதே மீனிங் தான். இப்போ ஒரு பாயிண்ட், இப்போ நான் நேச்சுரல் ரியல் நம்பர்ல நான் ஒரு நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ இதான் ரியல் லைன், என்னுடைய ரியல் லைன் 6. இது வந்து எப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும் இங்க இந்த எண்டில். ஸோ இதுல வந்து எனக்கு வந்து எக்கச்சக்கமான நம்பர் இருக்கும். நான் இதுல வந்து ஜஸ்ட் ஒரு நேச்சுரல் நம்பரை மட்டும் நான் கன்சிடர் பண்றேன். நிறைய நம்பர்ஸ் இருக்கும், நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும் நான் கன்சிடர் பண்றேன். இப்போ இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து நெய்பர்ஹுட் ஆஃப் இட்ஸ் பாயிண்டா அப்படின்னு கேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் 2க்கு நேச்சுரல் நம்பர் நெய்பர்ஹுட்னு பார்த்தா, இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ நெய்பர்ஹுட் ஆஃப் பாயிண்ட் பி, இங்க பி தான் நம்ம 2ன்னு எடுத்துக்கிறோம், p equal to 2ன்னு எடுத்துக்கிறோம். if there exists an open interval I, ஒரு open interval contained ஆயிருக்கணும், p containing p, அந்த p contain பண்ற மாதிரி ஒரு open interval இருக்கணும். அந்த open interval என்டையரா நமக்கு எதுல இருக்கணும்னா அந்த நேச்சுரல் நம்பர்ல இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ரெண்டை சுத்தி எவ்வளவு க்ளோஸ் சின்னதா வரைஞ்சாலோ இல்ல எவ்வளவு பெருசா வரைஞ்சாலோ ஒரு ஓப்பன் இன்டர்வல்னா இன்ஃபைனைட் பாயிண்ட் இருக்கும். அந்த இன்ஃபைனைட் பாயிண்ட் இந்த நேச்சுரல் நம்பர் உள்ள நம்மளால அடக்க முடியாது. ஸோ அதுதான் என்னன்னா இங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இதான் நம்ம அந்த எடுக்கிற நம்ம அந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு இந்த லைன்ல ரியல் லைன்ல நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்த ரியல் லைன்ல வந்து பார்த்தோம்னா இது நம்ம ஒரு சின்ன பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட் வந்து ஒரு பி, ஓகேவா? அந்த பி தான் நான் சொல்றேன் நேச்சர் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு இப்போ இது பார்த்தா 1 இருக்கும், அப்படியே இங்க 3 இருக்கும், அப்படியே இன்ஃபைனைட் நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். இந்த பக்கமும் நமக்கு இது நம்ம நேச்சர் நம்பர் கன்சிடர் போடுறோம். ஒன்னா இங்க மைனஸ் இன்ஃபினிட்டி இது வரைக்கும் இருக்கும், இங்க மைனஸ் இன்ஃபினிட்டி, இது பிளஸ் இன்ஃபினிட்டியா இருக்கும் நமக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை சுத்தி நான் ஒரு ஓப்பன் இன்டர்வல், அதாவது ஒரு பால் வரைகிறேன், ஓப்பன் பால் சொல்லுவாங்க ரியல் நம்பர்ல 2D பால். அதாவது இங்க வந்து நமக்கு 2 டைமென்ஷன் தான் பார்க்க முடியும். ஓப்பன் பால் நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த பால்குள்ள எவ்வளவு பாயிண்ட் இருக்குதோ அது எல்லாமே இந்த எண்ணில் அடக்கணும். அதாவது இது நான் ஒரு பால் வரைஞ்சிருக்கேன், இதுல இன்ஃபைனைட் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அது அப்படியே மொத்தமா சுத்தி இந்த எண்ணெய் உள்ள அடங்கணும்னா, பட் இது வந்து நாட் பாசிபிள், அந்த மாதிரி அடக்க முடியாது. ஏன்னா எண்ணுன்றது வந்து பார்த்தோன்னா ஒரு டிஸ்கிரீட் செட்னு சொல்லுவாங்க. டிஸ்கிரீட்னா என்னன்னா அதுக்குள்ள வந்து பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப தனித்தனியா இருக்கும். ஸோ அதுதான் எல்லாமே ஐசோலேட்டட் பாயிண்ட்ஸா இருக்கும், தனித்தனியா இருக்கும். அதனால வந்து நேச்சுரல் நம்பர் வந்து நெய்பர்ஹுட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இட்ஸ் பாயிண்ட்னு சொல்ல முடியாது. ஸோ இதே போல வந்து நம்ம வந்து ரியல் நம்பர்ல வந்து எதெல்லாம் நெய்பர்ஹுட்டா இருக்கும், நெய்பர்ஹுட்டா இல்லை அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர் வந்து இதே மாதிரி நெய்பர்ஹுட்டா இருக்குமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்டீஜர் வந்து நெய்பர்ஹுட்டா இருக்குமா அப்படின்னு பார்ப்போம். இன்டீஜர் நெய்பர்ஹுட்டா இருக்கணும்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதே சேம் கண்டிஷன் தான். இப்போ இன்டீஜர் இப்பதான் ரியல் லைன் எடுத்துக்கலாம். இந்த எப்பவுமே ரியல் லைன்ல தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் நெய்பர்ஹுட்டை பத்தி பண்ணும்போது, மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. இப்போ இதுல வந்து நான் நிறைய நம்பர்ஸ் இன்டீஜர்ஸை கன்சிடர் பண்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் -3, -2, -1, 0 நியூட்ரல் நம்பர் 1, 2 அப்படி பண்றேன். இப்போ 0 தான் எனக்கு ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் பி எடுத்துக்கலாம். இது வந்து நெய்பர்ஹுட் பி வந்து பின்ற பாயிண்ட் பி ஈக்குவல் டு 0 இஸ் அந்த பாயிண்ட் வந்து நம்ம வந்து சுத்தி ஒரு நம்ம அதை சுத்தி ஒரு நெய்பர்ஹுட் வரையணும். அந்த சுத்தி ஒரு நம்ம நெய்பர்ஹுட் வரையணும் அப்படின்னா அந்த அதே இன்டர்வல் வரையணும் அப்படின்னா அந்த இன்டர்வல் என்டையரா வந்து எதுல கண்டெய்ன் ஆகணும், இன்டிஜர் செட்ல கண்டெய்ன் ஆகணும். அதாவது p ஈக்குவல் டு 0. இந்த p என்ற பாயிண்ட் இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்லுவோம். p இஸ் இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நெய்பர்ஹுட் அந்த செட்டை பொறுத்தவரை நெய்பர்ஹுட் உள்ள எந்த பாயிண்ட் வச்சு மையமா வச்சு எழுதுமோ அந்த பாயிண்ட் வந்து இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டீரியர் பி இன்டீரியர் பாயிண்ட் அப்படின்னா என்னன்னா அந்த பியை சுத்தி நான் ஒரு இன்டர்வல் வரைகிறேன். அந்த பியை சுத்தி அந்த இன்டர்வல் என்டையரா எதுல கண்டெய்ன் ஆயிருக்கணும் அப்படின்னா இதோடைய இன்டீஜர் செட்ல கண்டெய்ன் ஆயிருக்கணும். அந்த மாதிரி பாசிபிலிட்டியா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இன்டீஜர் செட்டும் தள்ளி தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம இன்டீஜர் செட் இல்லையா, செட் இஸ் நாட் நெய்பர்ஹுட், என்பிடின்னு ஷார்ட்டா போற நெய்பர்ஹுட்டா any of its points. ஸோ இதுல வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி முன்னாடி நம்ம என்ன சொன்னோம்னா
ரேஷனல் நம்பர் இஸ் நாட் நெய்பர்ஹுட் ஆஃப் எனி ஆஃப் இட்ஸ் பாயிண்ட் நம்ம முன்னாடி சொல்லுவோம். ஸோ அதேதான் இங்கேயும் நம்ம சொல்ல போறோம். நெய்பர்ஹுட் என்னன்றது நேச்சுரல் நம்பர் இஸ் நாட் NBD of any of its point. ஸோ இதே மாதிரி நம்ம ரேஷனல் நம்பர் கூட எடுத்துக்கலாம். ரேஷனல் நம்பரும் பார்த்தாலும் நமக்கு வந்து ரேஷனல் நம்பர் என்ன ஃபார்ம்ல இருக்கும்னா P/Q ஃபார்ம்ல இருக்கும். வெறும் ரேஷனல் நம்பரை மட்டும் கரெக்ட் பண்ணா அது நெய்பர்ஹுட்டா இருக்காது. ரேஷனல் நம்பர் அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே இன்டர்வல்ல நான் வந்து இப்போ ரேஷனல் நம்பரை கன்சிடர் பண்றேன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ரேஷனல் நம்பரை கன்சிடர் பண்றேன் இதே இன்டர்வல்ல. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லைன் போட்டு ரியல் லைனு. ஸோ இது ரியல் லைன்ல மைனஸ் இன்ஃபினிட்டி, இது பிளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ நான் ரேஷனல் நம்பரை கன்சிடர் பண்றேன். ஏதோ ஒரு ரேஷனல் நம்பர் மேபி 1/3 ரேஷனல் நம்பர்னா PY கால்ல இருக்கும். ஸோ இப்போ இதை சுற்றி நான் அதே மாதிரி ஒரு ஓப்பன் இன்டர்வல் வரைகிறேன். அந்த இன்டர்வல் பேர் ஐன்னு வச்சுக்கலாம். இந்த இன்டர்வல் உள்ள இன்ஃபைனைட் ரேஷனல் இரேஷனல் பாயிண்ட் இருக்கும். இந்த இன்ஃபைனைட் ரேஷனல் இரேஷனல் பாயிண்ட்டையும் தூக்கிட்டு வந்து ஒரு ரேஷனல் அடக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஸோ அதனால வந்து Q இஸ் not NBD of any of its point. அதே மாதிரி Q காம்ப்ளிமெண்ட் பார்க்கணும். Q காம்ப்ளிமெண்ட்னா ஜஸ்ட் ஒரு இரேஷனல் நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2√2 எடுத்துக்கிறேன். இப்போ இரேஷனல் நம்பர் மட்டும் கன்சிடர் பண்றேன். அதே மாதிரி அதை சுற்றி ஒரு இன்டர்வல் வரைகிறேன். அந்த இன்டர்வல்ல எக்கச்சக்கமான ரேஷனல், இரேஷனல், நேச்சுரல், இன்டீஜர் எல்லாமே இருக்கும். அது அப்படியே உள்ள எடுத்துட்டு வந்து ஒரு இரேஷனல் நம்பர் உள்ள அடக்க முடியுமான சான்ஸ் கிடையாது. இந்த செட்டை அப்படியே எடுத்து வந்து ஒரு இரேஷனல் உள்ள அடக்கி வைக்கணும் அப்படின்னா சான்ஸ் கிடையாது. Q காம்ப்ளிமெண்ட் is also not NBD. ஸோ அப்போ எதுதான் வந்து NBD அப்படின்னு போய் பார்க்கலாம். ஓகேவா, இது வரைக்கும் NBD இல்லைன்னு பார்த்தோம். ஸோ எதுதான் அப்போ NBD-யா இருக்கும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ அப்போ எதுதான் NBD-யா இருக்கும் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அந்த பாயிண்ட சுத்தி இப்போ Pன்ற பாயிண்ட், இப்போ நம்ம எல்லாமே அப்டிராக்டா தான் பேசணும், ஜெனரலைஸ்டா. Pன்ற பாயிண்ட், அந்த பாயிண்ட சுத்தி ஒரு இன்டர்வல் வரையிற, அந்த இன்டர்வல் என்டையரா ஒரு செட்டுல இருக்கணும்னா அது இதோட ஒரு பெரிய இன்டர்வலா இருக்கணும், இல்லை இதே இன்டர்வலா இருக்கணும். அப்படின்னா தான் அது முடியும். ஸோ அதாவது நம்ம அப்படிதான் முடியும். ஸோ அப்ப எல்லா இன்டர்வல்ஸும் இது ஒரு ஓப்பன் இன்டர்வலா இருக்கலாம், க்ளோஸ் இன்டர்வலா இருக்கலாம், எல்லாமே நெய்பர்ஹுட்டா தான் இருக்கும். ஸோ அப்போ ஆர்ல நெய்பர்ஹுட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வல் டைப்பா தான் இருக்கும். ஆர்ல நெய்பர்ஹுட் ஆர்ல நெய்பர்ஹுட் நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த ஆர்ல நெய்பர்ஹுட் எடுத்துக்கிட்டோம்னா இஸ் ஆல்வேஸ் என்னவா இருக்கும், நமக்கு வந்து ஒரு இன்டர்வலா இருக்கும். இன்டர்வல் மீன்ஸ் இங்க இன்டர்வல் என்ன, இட் கண்டெய்ன்ஸ் இன்ஃபைனைட்லி மெனி நம்பர்ஸ், அதாவது டென்ஸ் நம்பர்ஸ் மாதிரி இருக்கும். அந்த செட்டுக்குள்ளேயே டென்ஸா இருக்கும். செட்டு டென்ஸ் ஆர்ல இருக்கும்னு அவசியம் இல்லை, அந்த செட்டுக்கு அது டென்ஸா இருக்கும். அதாவது அதை நம்ம ஃபுல்லா பேக் பண்ணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி தான் நம்ம ஃபுல்லா பார்ப்போம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓப்பன் இன்டர்வல் 1,2 இது வந்து இதுல இருக்க எல்லா பாயிண்ட்டுக்கும் இதுவே நெய்பர்ஹுட். இந்த பாயிண்ட் இது உள்ளது எந்த பாயிண்ட் எடுத்தாலும் இந்த செட் வந்து அதோட பாயிண்ட்டுக்கு நெய்பர்ஹுட்டா இருக்கும். இப்போ 1 இங்க இருக்கும், 2 இங்க இருக்கும், நமக்கு வந்து பார்த்தோம்னா நடுவில் ஒரு 1.5 இருக்கும். இப்போ 1.5 இன்டீரியர் பாயிண்ட் சொல்லணும்னா அது எவ்வளவு சைஸ்ல எவ்வளவு வரைஞ்சாலும் டைரக்ஷன்ஸ்னா 1 இருந்தா போதும். ஸோ இங்க அதுக்கு மேல அதுக்கு கீழே எவ்வளவு க்ளோஸா வரைஞ்சாலும் 1-2 அதாவது இதுக்குள்ள அடக்கிற மாதிரி என்னால ஒரு இன்டர்வல் வரைஞ்சி தூக்கி உள்ள வைக்க முடியும். அப்படின்னா அது வந்து நமக்கு என்ன சொல்லலாம், NBDன்னு சொல்லலாம். ஸோ 1,2 இஸ் NBD நெய்பர்ஹுட் ஆஃப் இட்ஸ் பாயிண்ட்ஸ், அதாவது அதோட பாயிண்ட்டுக்கு அது நெய்பர் ஆகும். பக்கத்துல இருக்க பாயிண்ட் இல்ல, இதுக்குள்ள இருக்க பாயிண்ட்டுக்கு தான் இது நெய்பர் ஆகும். ஏன்னா வெளியில இப்போ 3ன்ற பாயிண்ட் எடுத்து அதுக்கு வட்டம் போட்டா அந்த இன்டர்வல் இதுக்குள்ள வராது இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓப்பன் இன்டர்வல் இங்க 1 எடுக்கிறேன், இங்க 2 எடுக்கிறேன், நான் இங்க 3 ஏதோ ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் வச்சுக்கோங்க. இதை சுத்தி ஒரு பால் போட்டா அந்த பால் வந்து இந்த செட்டுல உட்காராது இல்லையா. ஸோ அதனால சொல்ல முடியாது 1/2 இஸ் NBD ஆஃப் இட்ஸ் பாயிண்ட். அது வந்து க்ளோஸ் இன்டர்வலும் 1/2 is NBD of its point. its point அது அதனுடைய பாயிண்ட்ஸுக்கு மட்டும் அது வந்து NBD இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் இது மாதிரி நிறைய டைப்பான NBDs இருக்கு. நம்ம அதை நல்லா கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க நமக்கு நிறைய புரியும். இப்போ கொஞ்சம் டிஃபரெண்டா பார்க்கணும் அப்படின்னா இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் Q இன்டர்செக்ஷன் க்ளோஸ் இன்டர்வல் 0,1. இதுக்கு மீனிங் என்னன்னா இந்த இன்டர்வல் 0,1க்குள்ள இருக்கிற ரேஷனல் நம்பர் மட்டும் கட் பண்றேன். அப்போ இது நெய்பர்ஹுட்டா இருக்குமானா இட்ஸ் நாட் நெய்பர்ஹுட். ஏன்னா அது ரேஷனல் நம்பர் மட்டும் எடுத்தா அந்த ரேஷனல் நம்பருக்குள்ள இருக்கிற ஒரு அந்த ரேஷனல் நம்பர்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து வெறும் ரேஷனல் நம்பர் எடுக்கிறேன், அந்த ரேஷனல் நம்பர்ல இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து
அந்த பாயிண்ட்டை சுத்தி ஒரு இன்டர்வல் வரைஞ்சி ஓப்பன் இன்டர்வல் வரைஞ்சா, ஓப்பன் இன்டர்வல்னாலே இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கும், ஒரு போத் ரேஷனல் அண்ட் இரேஷனல் எல்லாமே இருக்கும். அதை தூக்கிட்டு வெறும் ரேஷனல் உட்கார வைக்க போனா முடியாது. நோ சான்ஸ், இஸ் நாட் என்பிடி, நாட் என்பிடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதுல இருந்து நான் உங்களுக்கு ஒரு என்பிடினா என்னன்ற ஐடியா தெரியும். ஸோ நீங்க இப்போ சொல்லுங்க, இப்போ நான் ஏஎன்னு ஒரு செட்டு கொடுக்குறேன். set of all 1 by n such that ns belongs to natural number. இது வந்து is NBD NBD of its point அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி இன்னொரு செட் கொடுக்குறேன், an equal to 1 by n plus 1 where n also belongs to natural number. இது வந்து NBD, இது வந்து NBD ஆன்றதை நீங்க சொல்லுங்க. Thank you.